ப்ளே ஸ்டோரில் எப்படி சேவ்பால் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி வேலெட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சேவ்பால் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அதில் ரெண்டாவது ஆப்ஷனாக சேவ்பால் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேவ்பால் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம புதுசாக ஒரு வேலெட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இதில் கிரியேட் நியூ வேலெட் அப்படிங்கிற ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிரியேட் 6 டிஜிட் பாஸ்வேர்டு கேட்கும். நம்பர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸ் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி அதே நம்பரை திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது எனேபிள் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. கிரியேட்டிங் ஒரு வேலெட் பேக்கப் நவ் அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது பேக்கப் மேனுவலி அப்படிங்கிற ஒரு பட்டன் கீழே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேக்கப் மேனுவலி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதில் இந்த 12 வார்த்தைகள் வரும். அந்த 12 வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கணுங்க. அதுதான், சப்போஸ் அதை மறந்துட்டிங்கன்னா இந்த வேலெட்டை வந்து நீங்கள் ரெக்கவரே பண்ண முடியாது. அதுதான் அந்த வார்னிங், ஃபஸ்ட் வார்னிங். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வேலெட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதுதான் ரெண்டாவது வார்னிங். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ளீஸ் பேக்கப் த நிமோனிக் ஃபேஸ் இன் த செக்யூர்டு என்வரான்மெண்ட். மேக் ஷூர் தேர் இஸ் நோ தேர்ட் பார்ட்டி ஆர் கேமரா அரவுண்ட் யூ டியூரிங் த பேக்கப் அப்படி கேட்குது. அப்போ எவ்வளோ முக்கியங்கிறத பாருங்கள். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு டைரியில் ரொம்ப முக்கியமாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணால் அந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டை திரும்பவும் கொடுங்க. உதாரணத்துக்கு நாங்கள் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 12 வார்த்தைகள் நான் சொன்ன மாதிரி அந்த 12 வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைரியில் எழுத வேண்டிய நேரம். அந்த 12 வார்த்தைகளையும் கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் வருஷ பிரகாரம் 1 2 3 போட்டு கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாம் எப்படி எழுதணுமோ அதே வருஷ பிரகாரம் அந்த வார்த்தைகள் வேர்ட்ஸை வந்து இங்கிலீஷில் இருக்க அந்த வார்த்தைகளை செலக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிரும். நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட்டு ஓப்பன் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், நம்ம அந்த வார்த்தைகளை வந்து எழுதிக்கிட்ட வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே அதே வருஷ பிரகாரம் நம்ம வந்து கீழே வந்து வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். வேலெட்